ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் நான் சமையல் வேலை பார்த்துட்டு பசங்களுக்கு மதியானத்துக்கு டிஃபனுக்கு கொடுக்கறதுக்காக மாங்காய் சாப்பாடு செய்யலான்னு சொல்லிவிட்டு மாங்காய் வந்து துருவிட்டு இருந்தேன். மாங்காய் துருவிட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டு ஜூடி வந்து என் கால்கிட்டே சுற்றிட்டு இருந்தேனால அதுக்கு கொஞ்சம் ரொம்ப காயாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் நல்லா பழுத்த மாதிரி இருக்கிற ஒரு பீஸ் எடுத்து அதுக்கு கொடுத்துருந்தேன். அதுக்கு கொடுக்கலாமா என்னன்னு தெரியல. சரி இருந்தாலும் ரொம்ப நேரம் பக்கத்துலேருந்து குழச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுத்தேன். அவ்வளோதான், ஒரு பீஸ் சாப்பிட்டோன்னே அப்படியே படக்குன்னு உள்ளே முழுங்கிட்டு அவ்வளோதான். இன்னும் மித்த இருக்கிறதுலாம் எனக்கே கொடுன்னு சொல்லிட்டு என்னை சுற்றி வந்து குழச்சிக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு பக்கம் குலைக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அப்புறம் சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மாங்காய் சாப்பாடு வந்து செஞ்சு தரேன்னு சொன்னப்போவே என் பெரிய பையன் எனக்குலாம் அது வேண்டாம், எனக்கு இன்றைக்கி குழம்பே கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டான். ஆனால் சின்ன பையன் இல்லை நான் மாங்காய் சாப்பாடு கொண்டு போயே தீருவேன்னு சொல்லிட்டு அவனும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டான். நான் செஞ்சிட்ருக்கும்போது என்னென்னா மாங்காய் கொஞ்சம் அளவாக போட்டிருக்கணுமோ என்னமோ கொஞ்சம் லைட்டாக புளிக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் கொஞ்சம் அதிகமாக புளிப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி புளிப்பு எப்படா கம்மி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சரி ஓகே ஆனது ஆகட்டும்னு சொல்லிட்டு லைட்டாக வெல்லமும் கொஞ்சம் துருவி அதில் போட்டு சேர்த்துருந்தேன். அப்போ புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து சீரியஸாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. நான் இங்கே ஒரு பக்கம் மாங்காய் சாப்பாட்டுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கிளறி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாரி மாங்காய் சாப்பாடுன்னு சொல்லக்கூடாது, மாங்காய் வெல்லம் சாப்பாடு. அதை கிளறி முடிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அப்போ கூட ஜூடி வந்து எனக்கு மாங்காய் கொடுங்கன்னு சொல்லிட்டு என் பையனை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒரு வழியாக சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை டிஃபனில் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். சரி இன்றைக்கி அவன் சாப்பிட்டுட்டு பையன் வந்து என்ன சொல்ல போகிறான்லாம் தெரியல. பட் நான் இன்றைக்கி கடைக்கு அதை தான் சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனக்கு இதோட டேஸ்ட்டு சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கூட ஒரு நாள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணி சொதப்பி இருந்துச்சுனாலும் அதையும் சொல்லுங்கள். அவ்வளோதான். அப்புறமா ஒன்று கேட்க மறந்துட்டேன். நார்மலாக இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட என்ன மாதிரியான பொரியல் எடுத்துக்கிட்டால் சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.